திருமண வாழ்க்கையில் இணைக்கக்கூடிய 2 ஜாதகங்களில் இருவரின் 7ஆம் அதிபதி, அதாவது களத்திர ஸ்தானாதிபதி, இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய களத்திர ஸ்தானாதிபதியும் பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய களத்திர ஸ்தானாதிபதியும் ஒருவருக்கொருவர் நட்பு கிரகமாக இருந்து, அந்த நட்பு கிரகமாக இருந்து ஒன்றுக்கொன்று மறையாமல் இருக்கணும். அதாவது ஒருத்தரோட ஜாதகத்தோட 7ஆம் அதிபதி பெண்ணோட ஜாதகத்தில் 6, 8, 12 இல்லாமல் இருந்து கேந்திரமாகவோ திரிகோணமாகவோ அல்லது 11ஆம் இடத்திலோ இருந்தால் இருவரும் நல்ல அந்யோன்யமான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு என்பது இந்த கிரக அமைப்பு கொடுக்கும். நீங்கள் இதை திரும்ப கரெக்டாக போட்டு கேளுங்க. ஒருவரின் 7ஆம் அதிபதி இன்னொருவரின் 7ஆம் அதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கணும். கேந்திரம் திரிகோணம் லாபஸ்தானத்தில் இருந்து 2 பேருக்கும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை சேர்த்தனோம்னா திருமண வாழ்க்கையில் அந்யோன்யமாக வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு.